இம்ப்ரூவ் பேஸ்ல நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் லீன் டூல்ஸ். லீன் டூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம லீன் டெக்னிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா லீன்ல என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கெய்சன், போகயோகி, 5S, JIT, கேன்பன், ஜிடோகா, டாக் டைம் அண்ட் ஹைஜங்கா. ஆல்ரெடி இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அகைன் ஒரு வாட்டி ஷார்ட்டா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் கெய்சன். இதை வந்து நம்ம கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு வேர்ட்ல எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா லீன் ப்ரொடக்ஷன் மெத்தடோட பில்டிங் பிளாக். இந்த கெய்சன் பிலாசபி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா இன்கிரிமெண்டல் சேஞ்சஸையும் ரொட்டேனா அப்ளை பண்ணி ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வச்சு சஸ்டைன் பண்ணா ஒரு சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். செகண்ட் டெக்னிக் போகயோகி. இதுக்கு இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா மிஸ்டேக் ப்ரூஃபிங். இந்த டெக்னிக்கோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சரியா செய்யறது வந்து நல்லது. அதுவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயத்தை வந்து தவறா செய்யாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதுதான் இந்த டெக்னிக்கோட முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் டெக்னிக் 5S. இந்த 5S டெக்னிக் பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அகைன் ஒரு வாட்டி இதோட ஷார்ட் ஃபார்ம் மட்டும் பார்த்துடலாம். 5S மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட், செட் இன் ஆர்டர், சைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின். நெக்ஸ்ட் டெக்னிக் JIT. இதோட மீனிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இன் டைம். இந்த கான்செப்டோட மீனிங் பாத்தீங்கன்னா தேவைப்படுற ப்ராடக்ட்டை தேவைப்படுற குவான்டிட்டியை தேவைப்படுற டைம்ல மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டெக்னிக் கேன்பன். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு சைன் போர்டு மெத்தட். இந்த டெக்னிக் மூலமா ஒரு ப்ராடக்டோட ப்ராசஸ் ஸ்டெப்ல அதோட மெட்டீரியல் மூவ்மெண்ட்டுக்கு தேவையான சிக்னலை வந்து ஒரு டிஸ்பிளே கார்டு மூலமா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக் ஜிடோகா. இது ஹியூமனோட உதவியோடு நடக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேஷன் மெத்தட். இந்த ரீசன்னாலே இந்த டெக்னிக் வந்து ஆட்டோமேஷன் கூட சொல்லுவாங்க. இந்த ஜிடோகா டெக்னிக் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லைன்ல வந்து சூப்பர்வைசன் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அண்ட் ஒரு டிஃபெக்ட் வந்து என்கவுண்டர் பண்ணுச்சுன்னா உடனே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணுது. இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண ப்ராசஸோட ரூட் கேஸ் வந்து எலிமினேட் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் டூல் பாத்தீங்கன்னா டாக் டைம். இந்த டாக் டைம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமரோட டிமாண்டை வந்து மீட் பண்றதுக்கு எடுத்துக்கிறக்கூடிய மேக்ஸிமம் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு 100 ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது. அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 420 மினிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டைம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டாக் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் டைம் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை அதோட டிமாண்டு. இப்போ நமக்கு அவைலபிள் டைம் எவ்வளோ இருக்குது 420 மினிட்ஸ். இப்போ டிமாண்ட் எவ்வளோ இருக்குது 100. அப்போ டாக் டைம் பார்த்தீங்கன்னா 4.2 கிடைக்கும். லாஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா ஹைஜுங்கா. இந்த ஹைஜுங்கா இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவலிங் அண்ட் ஸ்மூத்திங். இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட்டிங் கஸ்டமர் டிமாண்ட்னால நடக்கிற வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்.